ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம எப்போயுமே வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணணும்னா நல்லா காரசாரமாக ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளும் ஒரு சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அதுவும் உருளைக்கிழங்கும் பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா இந்த மாதிரி தோலை சீவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 100 கிராம் பச்சை பட்டாணியை 8 மணி நேரமாக ஊற வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விட்டுறலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ இதை கலந்துருவோம். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டலாம். அவ்வளோதான். எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கை வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே சேர்த்துடலாம். அடுத்து பட்டாணி வேக வச்சு எடுத்தோம் அதையும் இது கூட சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். மசாலா போட்டு கலந்தாச்சு. இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு பட்டாணி அதிக நேரம் வேக தேவையில்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே வேக வச்சு தான் இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அதிக நேரம் வேக தேவையில்லை. உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நேரம் வேகுதோ அதே அளவுக்கு பட்டாணியும் வேக வச்சுக்கிட்டால் போதும். இதில் வேக வேண்டியது உருளைக்கிழங்கு மட்டும்தான். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் கிட்ட நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நீங்கள் மசிச்சு விடலாம் தேவையில்லை. இதே போல் நல்லா முழுசாக வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உடச்சிங்கன்னா நல்லா உடஞ்சி வருது பாருங்கள். அந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம இது ஒரு வறுவல் போல் தான், மசாலா கிடையாது. இது ஒரு வறுவல் தான். பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு வறுவல் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் உருளைக்கிழங்கு நல்லா குழைய தேவையில்லை, முழுசாகவே இருக்கணும். இப்போ அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. வேக வச்சதுமே ஹை ஃப்ளேம் வச்சு தான் வேக வச்சேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு 4 நிமிஷத்துக்கு. அப்போ மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் பாருங்கள். இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு கூட பட்டாணி போட்டு இது போல் வறுவல் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நம்ம சாம்பார்லாம் வைப்போம், ரசம் வைப்போம், இந்த மாதிரி பருப்பு குழம்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ இது போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.